வணக்கம் நண்பர்களே. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஈவேரா என்கிற தந்தை பெரியார் குறித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக பெரியார் என்பவர் பெண் உரிமை பற்றி பேசவில்லை, பெண்களுக்கு எதிராக தான் செயல்பட்டார், தமிழ் மொழியை அசிங்கப்படுத்தினார், உடல் இச்சை வந்தால் யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உறவு முறைகளை கலங்கப்படுத்தினார், இவருக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சீமான் பேசியிருந்தார். அதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பேசியிருந்தார். அதாவது சீமான் சொன்ன அந்த கருத்துக்களை பெரியார் எந்த புத்தகத்தில் எழுதினார் என்பது குறித்த ஆதாரத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் அதை பொதுவெளியில் சொல்ல விருப்பமில்லை. அந்த அளவுக்கு அருவருப்பான பக்கங்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த திமுகவையும் மலரவிட்டார். இந்த நிலையில்தான் திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அண்ணாமலையை கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அப்படி அவர் என்ன கூறினார் என்று கேட்டால், பெரியார் குறித்து தரக்குறைவாக பேசுகிறவனின் பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன் என்று கூறினார். இது குறித்து நேற்று மீடியாக்கள் அண்ணாமலையிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் பதிலளிக்கும் போது, நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், கிராமத்தில் விவசாயியின் மகனாக பிறந்தேன், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அதோடு இதுவரைக்கும் எந்த ஊழலும் செய்ததில்லை, அதிலும் எனக்கு சந்தேகம் இல்லை. சில அமைச்சர்களின் வீட்டை அமலாக்கத்துறை கடப்பாறையை எடுத்து வந்து அடித்து உடைப்பது போன்று யாரும் என் வீட்டை உடைக்கவில்லை என அடுக்குமொழியில் அமைச்சர் துரைமுருகனை அட்டாக் செய்துள்ள அண்ணாமலை, நிச்சயமாக பக்கம் 21க்கு நான் பிறக்கவில்லை, நான் சொல்லும் இதை பெரியார் குறித்து பேசுபவர்கள், பிறப்பை சந்தேகிக்கும் துரைமுருகன் போன்றவர்கள் நான் சொல்லும் இந்த பக்கத்தை போட்டு பார்த்து கொள்ளட்டும். எங்களுடைய பிறப்பு மிக நல்ல பிறப்புதான், ஆனால் இவர்கள் சொல்லும் தந்தை பெரியார் சில மனிதர்களை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்படி அவர் சொன்னது 1962ஆம் ஆண்டு டாய்லெட் பத்திரிகையான முரசொலியில் பிரசுரமாகி இருக்கிறது. அதனால் துரைமுருகன் அந்த பேப்பரை பார்த்து படித்துக் கொள்ளட்டும். அப்போதுதான் நான் சொன்ன 21ஆம் பக்கத்தின் ரகசியம் அவருக்கு புரியும் என்று கூறியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை துரைமுருகனுக்கு கொடுத்த பதிலில் ஒரு ட்விஸ்ட் வைத்து பேசியதை அடுத்து 1962ஆம் ஆண்டு முரசொலி பத்திரிகையில் தந்தை பெரியார் துரைமுருகனை பற்றி ஏதேனும் வில்லங்கமாக சொல்லி இருக்கிறாரா, இல்லை ஒட்டுமொத்த திமுகவினரை பற்றியும் சொல்லி இருக்கிறாரா என்பதை அறிவதற்காக அது குறித்த தேடுதலில் பலரும் ஈடுபட்டுள்ளார்கள். அதனால் அண்ணாமலை ட்விஸ்ட் வைத்து பேசிய இந்த விஷயம் இன்னும் ஓரிரு நாட்களில் சோஷியல் மீடியாவில் வைரலாக தொடங்கிவிடும். குறிப்பாக தந்தை பெரியாரை பொறுத்தவரை அறிஞர் அண்ணா திராவிட கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவை தொடங்கிய போது அவர்களை கடுமையாக விமர்சித்தார். அப்போது திராவிட கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே கடும் மோதல் நடந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் திமுகவினரை மிக கடுமையாக விமர்சனம் செய்த தந்தை பெரியார் அவர்களின் வாக்கு வங்கி அரசியலை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கிறார். அது முரசொலி பத்திரிகையிலும் அப்போது பிரசுரமாகி இருக்கிறது. அதன் காரணமாகவே உங்களையெல்லாம் ஒரு காலத்தில் இதே தந்தை பெரியார் எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறார் என்பதை 21ஆம் பக்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று அண்ணாமலை துரைமுருகனுக்கு நெத்தியடி பதில் கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை போட்டுள்ள இந்த அதிர்ச்சி அணுகுண்டு அடுத்து திமுக தரப்பிலிருந்து எத்தகைய பதில் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தார். அதற்கு காரணமாக அவர் கூறும்போது, தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள், ஆளுங்கட்சி என்கிற ஒரு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு அடக்குமுறை அரசியல் செய்கிறார்கள், பணம் பரிசு பொருட்களை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்குகிறார்கள். திமுக அரசின் இந்த செயல்பாட்டை கடந்த 15 நாட்களாக பார்த்துதான் தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தேன். இந்த அளவுக்கு தேர்தல் அரசியலை யாராலும் கேவலப்படுத்த முடியாது. அதை திமுக செய்திருக்கிறது. இதுவே திமுகவின் கடைசி ஆட்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விதிமுறை மீறல்கள் நடக்கிறது. ஜனநாயக நாட்டில் குடிமக்களை அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுகவின் இது போன்ற செயல்பாடுகளை பார்த்துதான் தமிழக ஆளுநர் ரவி மு.க. ஸ்டாலினை நோக்கி கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக அகங்காரம், இது நல்லதல்ல என்று அவர் சொல்லி இருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் எதற்காக இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை அனைவருமே யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஆளுநர் ரவி இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல. அப்படிப்பட்ட அவரே அகங்காரம், ஆணவம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் இவர்கள் அவரை எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்மையான நபராக இருந்தால் ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திய போது, ஆபாச சுவரொட்டிகளை ஒட்டிய போது அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இவர் அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுகிறார்.
இதுக்கெல்லாம் மேலாக மு.க. ஸ்டாலின் மட்டும் கண்ணை காட்டினால் ஆளுநரை பேண்ட் சட்டையை கழற்றி டவுசரோடு நடக்க விடுவோம் என்று ஒரு மாஜி அமைச்சர் கூறுகிறார். இது எல்லாமே அகங்காரத்தின் உச்சமாகும். அதைதான் ஆளுநர் ரவி மு.க. ஸ்டாலினுக்கு ஆணவம் அதிகரித்து விட்டது என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டார். இத்தனை ஆண்டுகளாக ரொம்ப தன்மையாக பொறுமையாக பேசி வந்த ஆளுநரை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் இதோடு திமுகவினர் அடங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அத்துமீறி செயல்பட்டால் இப்போது வார்த்தையை விட்டுள்ள ஆளுநர் ரவி அடுத்து தானும் செயல்பாட்டில் இறங்குவார் என்பதை திமுகவினர் மறந்துவிடக்கூடாது. இவர்களின் இந்த செயல்பாட்டினால் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரவே விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதனால் அடுத்து நாங்கள் அமைக்கப் போகும் கூட்டணி திமுகவை வீழ்த்தக்கூடியதாக தான் இருக்கும். அதற்காக எந்த சமரசமும் செய்து கொள்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்று அதிரடியாக கூறியிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. அதோடு திமுக கூட்டணியில் உள்ள எந்த ஒரு கட்சிக்கும் தன்மானம் கிடையாது. திமுகவின் கொத்தடிமைகளாகவே மாறிவிட்டார்கள். மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் அத்தனை கட்சிகளுமே கேட்கிறார்கள். திமுகவுடன் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்மானத்தை அடகு வைத்துள்ளார்கள். மேலும் இப்படி ஆளுநரை வரம்புக்கு மீறி விமர்சனம் செய்துவிட்டு நல்லவரை போன்று அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறது திமுக. அவர் இவர்களை மதிக்கவில்லையாம். உண்மையிலேயே அவர் மதிக்காததற்கு யார் காரணம்? அதற்கு நீங்கள் தானே காரணம். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவரை எப்படி விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பாடு கூட திமுகவினரிடம் இல்லை. மத்திய அரசின் பிரதிநிதியான அவரை 3ஆம் தட்டு பேச்சாளர்களை வைத்து மோசமான வார்த்தைகளால் விமர்சிக்க வைக்கிறீர்கள். இதுதான் உங்களது அரசியல் நாகரிகமா? உங்களது லட்சணம் இதிலிருந்தே தெரிகிறது. அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக பொறுத்து பார்த்த ஆளுநர் ரவி இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஆணவம் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். அதோடு நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் அவருக்கு செல்ல தெரியாதா? தான் வெளிநடப்பு செய்தது எதற்காக என்பதை அவர் சொல்லும்போது உச்ச நீதிமன்றமே உங்களுக்கு குட்டு வைத்து அனுப்புவார்கள். முதலில் நீங்கள் நீதிமன்றத்திற்கு போய்விட்டால் நீங்கள் நல்லவர்கள் நியாயமானவர்கள் என்று அர்த்தம் அல்ல. இதற்கான ஆதாரத்தை ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தில் கொடுப்பாரே, அப்போது உங்களது யோகியதை என்ன என்பதை உச்சநீதிமன்றத்திற்கும் தெரிய வரும் என்று திமுகவின் செயல்பாட்டை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை. நண்பர்களே, ஈவேரா குறித்து சீமான் வெளியிட்டுள்ள செய்தியின் ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக அண்ணாமலை கூறுகிற நிலையில் பெரியாரை தவறாக பேசுகிறவர்களின் பிறப்பையே நான் சந்தேகிக்கிறேன் என்று துரைமுருகன் சொன்னதற்கு அண்ணாமலை கொடுத்த நெத்தியடி பதில் மற்றும் ஆளுநரை மோசமாக விமர்சித்த திமுகவினரை கண்டிக்காத மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.